வெல்கம் டு மை சேனல் சீடாக் தமிழ் சேனல். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுவாங்க. அப்போ நான் அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லாஸ்ட் டைமில் பீரியட்ஸ் தள்ளி போனதுனால பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறக்காக கிட் வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பான். இப்போ பார்த்துட்டு வந்த உடனே நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு உசரே வரும். அப்புறமா ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக இது பண்ணிட்ட அப்புறமா இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த மாதிரி நான் 22 வயசு ஆகுது, இன்னும் எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லை, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லுவான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெரிய ப்ரீச்சிங் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவள் சொல்லுவாள், நான் உங்களோட ஓல்டர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே ஜாலியாக பேசிட்டு அப்படி ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க டீமில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணி 9 பால் ஓப்பன் அப்க்குரிய மீட்டிங் மாதிரி பேசணும் அப்படின்னா இவள் கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ இவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி மீட்டிங் தானே, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் சொல்லுவான், அந்த மாதிரி நான் மாமியாரை மீட் பண்ண போகிறேன், அதனால் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை தூக்கிட்டே போவோம். மற்றவங்களாம் பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரூமுக்கு போனோடனே இந்த மாதிரி லைட்டர் நிறைய கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அந்த லைட்டர் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கிட்டால் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் சொல்லுவான், அந்த மாதிரி நான் இன்றைக்கி போகிற விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக செய்வேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அப்புறம் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக எல்லா கிஃப்ட்டும் வாங்கிட்டு போவாங்க. இவனுக்கு வேர்த்து ஊற்றும். உடனே அப்புறம் ஹீரோயின் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பா. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி போனோன்னா அந்த மாதிரி யாருமே ஒத்துக்கலன்னா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு போய் இவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. போனோடனே அவங்க அப்பா தான் இருப்பார். அவங்க அப்பாட்ட எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு நார்மலாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஷிடாங்க வந்துடும். ஷிடாங்க வந்த உடனே எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பேசுவாங்க. அப்போ பேசும்போது அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்வார், நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்கப்பா, உன்னோட இன்டர்வியூலாம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கெலாம் வர்ற பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்புறம் பாட்டியும் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் மொத்தமாக லஞ்சில் கெட் டுகெதர் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதில் வந்து அந்த ஹீரோயினோட அக்கா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுவாள். அப்புறம் எல்லோரும் நார்மலாக பேசிவிட்டு அந்த அக்கா கேரக்டர் வந்து பேசாமலே இருப்பாள். உடனே ஷிடாங்க இதை கவனிச்சிட்டே இருப்பான். ஷிடாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாருக்கும் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அப்பா மீட்டிங் இருக்குமா அப்படின்னால அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அப்புறம் இவளும் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட் பிளேட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாட்டி கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போயிடுவாள். இவன் வந்து அக்கா கிட்ட பேச வரும்போது தான் ரெண்டு பேரும் வந்து படித்த ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய பேசிக்குவாங்க. அப்போ வந்து ஒரு பையனை பற்றி பேசுவாங்க. அந்த பையன் வந்து இவள் லவ் பண்ணி பிரேக்கப் ஆன பையன். ஸோ அதை பேசிட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃப்ரூட் பிளேட்டை இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஷிடாங்க வந்து சொல்லுவான், இந்த மாதிரி உனக்கு பிடிக்காதவங்களே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துருக்கிறவங்ககிட்ட எப்போவுமே நார்மலாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரூட் பிளேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுவாங்க. வந்தோடனே இந்த மாதிரி மேலே வாங்க, இவங்க எல்லாருக்கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிடாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஷிடாங்க போயிருப்பான். போனோடனே இவன் வந்து ஷிடாங்க பற்றி கண்ணை கட்டோடனே, என்ன ஷிடாங்க தான் இங்கே எல்லாமே பேசுவான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய தனி வாழ்க்கையில் நீயே முன்னேறி படித்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் என் பையனும் நிறைய விஷயத்த சொன்னான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்புறம் இவனும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சியர்ஸ் மாதிரி கொடுத்துக்குவான். ஷிடாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகமத்தில் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால. அப்புறமா எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சைனா ஓப்பன் அப்பில் வந்து எத்தனை பேர் மெடல் வாங்க போகிறாங்க, எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஸ்னூக்கர் விளையாடுறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அதையும் சொல்லுவாங்க. அப்புறம் ஷிடாங்கையும் நம்ம இவனே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மெடல்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ மெடல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவளே அவங்க வீட்டு முன்னாடி வச்சு ஜாலியாக ஹக் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெளியில் வெளியில் வந்து ஷிடாங் வந்து இவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு வந்த உடனே அவன் சொல்லுவான், அந்த மாதிரி இந்த பிளேஸில் நீயும் நானும் சந்தோஷமாக நின்று பேசுவோம், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஷிடாங் சொல்லுவான். அப்புறம் இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இந்த பைக்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இந்த கீ வாங்கியிருப்பான். ஒரு கீ காட்டுவான். அது வந்து அங்கே ஒரு பிளேஸ் வீடு காட்டுவாங்களா, அந்த வீடு இவன் வாங்கியிருப்பான். ஸோ அதை வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் இவனும் போயிட்டு மீட்டிங்லாம் வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன ஷெடியூல், யார் யாருக்கு என்னென்ன ட்ரைனிங் இருக்குது எல்லாமே சொல்லுவான். இவனுக்கு கொஞ்சம் ஆம் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷிடாங்க சொல்லுவாங்க, 1-2 ஈவெண்ட்டை நீ கட் பண்ணிக்கலாம்ல, அப்போலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சைனாவில் யார் கூட விளையாட போகிறா அப்படிங்கிற லிஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் விளையாடின எல்லாத்தையும் நான் பார்க்கணும், அகாடமியில் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அந்த டிவியில் காட்டிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் அழுவானோ அப்படின்னு நினச்சிட்டு அவனோட கையை ஹோல்ட் பண்ணி தான் பார்த்துட்ருப்பா. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேர் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஜாலியாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இந்த ஷேவிங் பண்ணுறது அப்புறம் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஷேவிங் பண்ணி விட்டுட்டுருப்பா. இவங்ககிட்ட போய் ஒன்றுனா பேசிட்டு ஜாலியாக அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸாக பேசிக்குவாங்க. அப்படி ஜாலியாக சேர்ந்துக்குவாங்க. அப்புறமா ப்ராக்டிஸ் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுவாங்க. அதில் லின்னோட ஆளும் ஒன்றா விளையாடுவாங்க.
அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்னூக்கர் விளையாடுறது எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருப்பான். இவங்க 2 விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே இவ சொல்லுவாள், நான் ரோபோட் கூட விளையாடிட்டு இருக்கேன், நீ ஏன் அப்படி இருக்க, நான் எதாவது தப்பு பண்ணலாம் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, நான் எப்போவுமே இப்படி தான், அவன்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சோன்னா நான் சொல்கிறேன், நீ நல்லா தான் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேசிக்குவாங்க. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சில அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் லஞ்சில் உட்காந்துட்டு ஹீரோவுக்கும் ஷிடாங்க்கும் சின்ன வயசில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி லென் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பா. உடனே ஹீரோயினும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பா. அவங்க 2 பேரும் ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. லஞ்சில் முடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த ப்ராக்டிஸ் நடக்கிற அதே கிரவுண்ட்லேயே 2 பேரும் வாக்கிங் மாதிரி போயிட்டு பேசிட்டு போவாங்க. அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் லென் வந்து நம்ம ஹீரோ சின்ன வயசுல வந்து பட்ட கஷ்டம், அப்புறம் சாப்பாட்டிலேருந்து ஒரு கிளாத் வரைக்கும், நம்ம தங்குறதுக்கு இடம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவன் கஷ்டப்பட்டது, அவனோட மாஸ்டர் அவன் கூடவே இருந்து அவனை வந்து கெயின் பண்ணது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாள். அவனை அவள் சொல்லுவாள், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறேன், இப்போ தான் உனக்கு அவன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா அவன் வந்து சாக்லேட் அவளோட ரூமுக்கு வெளியில் வாங்கி வச்சுருப்பான், அதை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்க 3 பேர் ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தூக்கம் எதுவுமே இல்லாமல். அந்த கடைசியாக ஃபைனல் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, சீரை பண்ணுற ஆட்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோக்கு நிறையா ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. கடைசியில் பார்க்க போய் ஆழ்த்து சொல்கிறக்கா போயிருப்பான். இவன் கொஞ்சம் கோவத்தில் இருப்பானா. ஸோ அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறாமல் முடிச்சிருப்பாங்க. இன்னும் நல்ல எபிசோடில் பார்க்கலாம். பாய்.